ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களின் உருவ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விலாக் வீடியோ தான் போட போகிறோம். போட போகிற விலாக் வீடியோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் டே ரொட்டீனை நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த விலாக் வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பொரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பொரியல் பார்த்திங்கன்னா வெஜ் மிக்ஸ் பொரியல், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரியல் மாதிரி செய்கிறது. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, காய், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு கடைசியாக நல்லா மொறுன்னு வணக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு பொரியலை இறக்குனா சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு. இந்த மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ செல்ஃபு மாதிரி வச்சு அடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொடமிளகா, முட்டைக்கோஸு, அப்புறம் கடைசியாக பன்னீர் போட்டிருந்தேன். நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சை பட்டாணி யூஸ் பண்ணலாம், காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், எது இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லா காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொரியல், சாம்பார், குழம்பு எல்லாம் வச்சுட்டு அடுப்பு எல்லாமே கையோடு க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் லிக்யூட் ஊற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லா அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு ஒரு தடவை காட்டுறேன். சாம்பார், கீழே வெஜ் மிக்ஸ் பொரியல், அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு, மிச்சம் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். இது கொஞ்சம் பால் இருக்குது. கீழே அப்பளம் பொரிக்கிற எண்ணெய் எல்லாம் தொடச்சி விட்டு அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சிங்கில் இருக்க பாத்திரமும் கழுவி சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனி நைட்டு தான். கீழே பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது பிளாஸ்டிக் ஸ்டாண்டு. அது லைட்டாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, சிலிண்டரை விட அரிசி டீன் போட்டு வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வெயிட்டுன்னு சொல்லிவிட்டு இட்லி அரிசி போட்டு வைக்கிற ட்ரம்மை அதில் வச்சனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இப்படி எடுத்துகிட்டு கீழே கூட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தூசியெல்லாம் சேராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இழுத்து வச்சு கூட்ட முடியாமல் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பாத்திரம்லாம் போட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் போட்டு ஒரே பேஸ்கெட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுலேயும் சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ எனக்கு கீழே வைக்கிற பொருட்கள் கீழே குப்பையாக இருந்தாலும் இப்படி தள்ளி விட்டுட்டு கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே அமைஞ்சிருச்சு. இது ஸ்டாண்டுக்கு கீழே ஒரு ரோலிங் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதை ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹூக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னென்னா இந்த ஹூக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைல்ஸில் ஒட்டுற ஹூக்கு, நல்லா வெயிட்டு தாங்குது டைல்ஸில் ஒட்டினா. ஆனால் அந்த ஒயிட் ஹூக் பார்த்திங்கன்னா இது செவுத்தில் ஒட்டினா நல்லா வெயிட் தாங்குது. ரெண்டுமே டிமார்ட்டில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹூக் கிடச்சிது. இந்த ஹூக் மாட்டினா ஆணி இதிலே ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த ப்ராடக்டை மாற்றிட்டு டைட் பண்ணி விட்டோம்னா ஆணி அடிக்கவே தேவையில்லை. ஈஸியாக இருக்குது இந்த ஹூக்கு. டைல்ஸில் நல்லா ஒட்டுது. அதே மாதிரி இந்த எல்லா ஹூக்குமே டைல்ஸில் நல்லா ஃபிட் ஆகுது. செவுத்தில் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாட்டுறதுக்கு, விம் லிக்யூடு இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த ஹூக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் கொக்கி மாதிரி இருக்கிற ஹூக்கு நல்லா வெயிட் தாங்குது. ப்ராடக்ட் எது மாட்டினாலும் சூப்பராக வெயிட் தாங்குது. அதே மாதிரி டைல்ஸில் ஒட்டினா வெயிட் தாங்குது. நார்மலாக செவுத்தில் ஒட்டி நான் பார்த்ததில்ல. டைல்ஸில் ஒட்டினா இது ஒட்டின இடமே தெரியாது. அப்படியே டைல்ஸோட டைல்ஸாக கலர் நல்லா மிங்கிளாகி இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் மாட்டுற ஹூக்கு. இது ஹேங்கர் மாட்டிட்டு அந்த ஹேங்கரில் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப வெயிட் தாங்குது. இது பார்த்திங்கன்னா
நம்ம ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு வந்து ஆணி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த ஹூக் வச்சு நீங்கள் அந்த ஸ்க்ரீன் போடுற அந்த இதை மாட்டி விட்டுட்டு ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆணி அடிக்க முடியாது அப்படிங்கிற ப்ராப்ளத்தை வந்து இந்த ஹூக் வந்து தீர்த்து வைக்குது. இது மாதிரி ஹூக்ஸ் நிறையா இருந்தால் நம்ம ஆணி அடிக்கவே தேவையில்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க. அதுக்கடுத்து இந்த ஹூக் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரோலிங் ஹூக் மாதிரி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒட்டிட்டு அந்த ப்ராடக்ட் மேலே ஒட்டிட்டு ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். இதில் வந்து 3 ரோலிங் இருக்கிற மாதிரிலாம் ஹூக் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஹூக் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பாக்ஸுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஹூக்கு வந்து வாங்கியிருந்தேன். கீழே ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து இழுத்துட்டு அதை கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். கீழே வந்து நிறைய தூசி அண்டுது, அதனால் அது கீழே கூட்டவே முடியல. அதுக்காக தான் இந்த ரோலிங் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு தெரில, ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் மசாலும் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பால் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து பால் அந்த சைடு வச்சுட்டு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூரி மசால் செய்கிறதுக்கு வந்து என் ஸ்டைலில் எப்படி செய்வேன்னா, கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, கொஞ்சோன்னு 2 பூண்டு, அதாவது நான் பெருங்காயத்தூள் போட மாட்டேன். அதுக்கு பதிலாக பூண்டு யூஸ் பண்ணிக்குவேன். பூண்டு, பெரிய வெங்காயம், சோம்பு போட மறந்துட்டேன், அதனால் சோம்பு வந்து போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சோன்னு பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி, அரை தக்காளி தான் போடணும், ரொம்ப புளிப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தாளித்து விட்டணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எலும்புச்சம்பள தோல், காஞ்ச தோல் இருந்துச்சுன்னா அது கூட போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த குக்கர்லாம் வந்து சைடில் கருப்பாக வந்து ஒட்டிகிட்ருக்கும். அது மாதிரி ஆகாது. குக்கர் எப்போயுமே வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வந்து போட்டு ஒரு கிளறி லைட்டாக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா எல்லாமே வெந்த பொருட்கள் தான், அது சும்மா கொஞ்சம் நேரம் வெந்தால் போடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிரும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசால் சப்பாத்தி போட்டாச்சு. உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.